நான் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு 3 ஒன்றியம், மீதி 2 ஒன்றியத்தில 2 ஊராட்சி மட்டும்தான் இருக்குது. பிரதானமான ஒன்றியம் 3 ஒன்றியம் கறம்பக்குடி, கந்தரக்கோட்டை, குண்டர்கோயில். இந்த 3 ஒன்றிய தலைநகரத்திலையும் ஒரு 3 நூலகத்தை அமைச்சிருக்கிறோம். படிப்பு வட்டத்தை கூடுதலாக்கணும். வாசகர் வட்டத்தை கூடுதலாக்கணும். மெல்ல மெல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, கோச்சிங் சென்டரை உருவாக்கணும். போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணணும். அந்த நோக்கத்தில தான் 3 இடத்துலயும் நூலகம் அமைச்சிருக்கிறோம். இப்ப 2 இடத்துல ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. அடுத்து வந்து இன்னொரு இடத்துலயும் ரன் பண்ண ஆரம்பிச்சிரும். அதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறோம். அதே மாரி மருத்துவமனைகள வந்து கிராமப்புற மருத்துவமனைகள்ங்கிற அடிப்படையில கறம்பக்குடி, கந்தரக்கோட்டை, குண்டர்கோயில், கீரனூர்ல 3 மருத்துவமனையும் பலப்படுத்துறதுக்கு ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறோம். மாவட்டத்திலேயே ஒரே ஒரு பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா, தரம் உயர்த்துனாங்க. அந்த ஒரு பள்ளிக்கூடமும் நீங்க பார்த்தீங்கன்னா, கந்தரக்கோட்டை தொகுதிக்குள்ள உயர்நிலைப் பள்ளியா இருக்கிறதை மேல்நிலைப் பள்ளியா மாத்துனாங்க. அண்டனூர் ஊராட்சியில வேலாடிப்பட்டிங்கிற கூடிய கிராமத்தில. கிட்டத்தட்ட 1100 பிள்ளைங்க இங்க படிச்சுக்கிட்டு இருக்கு. மாணவ, மாணவிகள் இருக்கிறாங்க. முழுக்க ஏழை பிள்ளைகள். அதுலயும் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க 10 கிலோமீட்டர் சுற்றளவுல இந்த பிள்ளைங்க இங்க வந்து வர்றாங்க. அந்த ஸ்கூல்ல தரம் உயர்த்தினதுக்காக நீங்க அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்கிற போது, அந்த அறிவிப்பு செஞ்சு அந்த நிகழ்ச்சிய துவக்கி வைக்கிறதுக்கு போகும்போது, அந்த மாணவர்களும், அவங்களுடைய பெற்றோர்களும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்ல. ஆகவே முழுக்க முழுக்க ஒரு கிராமப்புற பகுதிங்கிற அடிப்படையில